அன்பார்ந்த பெரியப்பட்டி கிராமத்தை சார்ந்த கொடுத்து மேலையும் பொருட்படுத்தாமல் இங்கே திரளாக கூடியிருக்கிற என் உயிரான உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைக்கு முதல் நாள் 4ஆம் தேதி இந்த குடமுழுக்கு நிகழ்ச்சியில் நாம் இசைவரை செய்தேன். ஆனால் 3ஆம் தேதி நள்ளிரவுக்கு மேலும் பல நிகழ்ச்சிகளில் நான் சென்னையிலே பங்கேற்க நேர்ந்தது. ஆகவே அதற்கு பிறகு என்னால் சென்னையிலிருந்து புறப்பட இயலாத ஒரு சூழல். தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தயவு கூர்ந்து தவறாக எண்ண வேண்டாம். வெற்றி விழாவிற்காக சிரமப்படுவது. அப்பொழுது கட்டாயம் பெரியப்பட்டு கிராமத்திற்கு வந்து சின்ன மாரியம்மனை தரிசித்துவிட்டு தான் என்று உறுதியளித்தேன். இந்த நிகழ்ச்சியில் அதிகாலையில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவே நேற்று இரவு நான் 11 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டேன். 4 மணி அளவில் சிதம்பரம் வந்து சேர்ந்தேன். ஆனால் வழக்கமாக காலையில் நிறைய பார்வையாளர்கள், போராட்டக்காரர்கள், பத்திரிகையாளர்கள், நம்முடைய கட்சி தோழர்கள் என்று என்னை சூழ்ந்து கொண்டார்கள். அதனால் உரிய நேரத்திலே புறப்பட்டு காலையிலே இங்கு வந்து சேர இயலவில்லை. இந்த நண்பர்கள் வேளையில், உச்சி வேளையில், கொளுத்தும் வெயிலில் இப்படி ஆயிரக்கணக்கிலே திரண்டு நின்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களை போல சின்ன மாரியம்மனை நானும் கருவறை வரையில் சென்று தரிசித்தேன். அருள் உங்களுக்கு கிடைப்பது போல் எனக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை. அதற்காக நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். மிகச் சிறப்பாக இந்த கோவிலை கட்டிப்பிடித்திருக்கிறீர்கள். பார்ப்பதற்கு பெருமையாக இருக்கிறது. நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறீர்கள் என்பதற்கு இந்த கோயிலே ஒரு சாட்சி. இந்த கோவில், அங்கே குதிரை வீரன், இன்னும் பல திருவுருவ சிலைகள் எல்லாம் எழுப்பப்பட்டு இந்த இடத்திலே மிக சிறப்பான ஒரு ஆன்மீக தலமாக இதை மாற்றிவிட்டீர்கள். 4ஆம் தேதி வெகு சிறப்பாக நடந்தேறியது என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். அன்றைக்கு வர இயலாமைக்கு மீண்டும் ஒரு முறை என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு பிறகு சாமியார் கட்டை நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும். அதன் பிறகு நான் மாலையில் உங்களை எல்லாம் பார்ப்பதற்காக வெற்றி விழா மாநாட்டில் காத்திருப்பேன். பெரியப்பட்டிலிருந்து அத்தனை பேரும் புறப்பட்ட அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த கோவில் கட்டி முடிக்க பெற்று மிகச் சிறப்பாக நடந்தேறுவதற்கு அரும்பாடுபட்ட தோழர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நான் பாராட்ட விரும்புகிறேன். திருப்பணி குழு வெள்ளதுரை, அம்பிகாமணி, வீரமணி, குழந்தைவேல் ஜெயராஜா, ராஜாங்கம் திருசங்கு, நந்தகுமார், உதயகுமார், செல்வகுமார், சரவணன், மணிகண்டன், தினேஷ் மற்றும் கிராம நிர்வாகிகள், தலைவர் காமராஜ், துணைத் தலைவர் சேகர், செயலாளர் சந்திரசேகரன், துணை செயலாளர் மணிகண்டன், துணை பொருளாளர் ஆனந்தவேல், பொருளாளர் ஹேமநாதன் ஆகிய தோழர்களையும் மற்றும் சிவலிங், சபாரத்ன சிவாச்சாரியார், தபதி டி ராஜா, ஆலய பூசாரி மாரிமுத்து செல்வி, ஏவிடி தணிகவேல்,
குமரன், மணிகண்டன் உள்ளிட்ட அனைவரையும் இந்த நேரத்தில் நான் பாராட்டி வாழ்த்தி, பாரதி உட்பட நமது இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் அனைவரையும் இந்த நேரத்தை நான் பாராட்டுகிறேன். உள்ளபடியே மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த கோயில் மிக அழகாக, நேர்த்தியாக, எளிதாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஒரு ஊரிலே கோயிலை கட்டி முடித்தார்கள் என்றால் அந்த ஊரில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறீர்கள் என்று பொருள். பல ஊர்ல கோயில் கட்டுறது ஆரம்பிப்பாங்க, அதுக்கு பிறகு அப்படியே கிடப்பில் விழுந்துடும். 20 வருஷம் 30 வருஷம் அந்த கோயிலை கட்டவே முடியாது. ஏனென்றால் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று அதற்கு பொருள். ஆனால் நம்முடைய பெரியப்பட்டு கிராமத்தில் மிகச் சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில அழகாக கட்டி முடித்திருக்கிறீர்கள். அதனால் இந்த திருப்பணி குழுவினருக்கும், கிராம நாட்டாமைகளுக்கும், ஒத்துழைப்பு நல்கிய பொதுமக்களுக்கும், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, மாலை சிதம்பரம் நகரிலே நடைபெறவிருக்கிற தேர்தல் அங்கீகார வெற்றி விழா நிகழ்வில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முகாம் பொறுப்பாளர்கள் பாண்டியன், பழனிவேல், ஒன்றிய பொறுப்பாளர்கள் வேல்முருகன், பூவாலை பாண்டியன், முனியப்பன், செல்வகுமார், செல்வநம்பி, விமல்ராஜ், சேதுபதி, டிஎம்எஸ் இளையபெருமாள் மற்றும் பாவாடை பாரதி, அந்தோணிராஜ், செந்தில், ராதாகிருஷ்ணன், ராஜாங்கம், தர்மராஜ், சிவகுமார், பழனிவேல், சரவணன், ராஜசேகர், சரத்குமார், அபிஷேக், கார்த்திக், சலேத்குமார், கபிலன், பிரகாஷ், மாதேஷ், தினேஷ், அபிஷேக், பிரதீஷ், மணிமாறன், ஆரோக்கிய, லியோ, ஆனஸ்ட் ராஜ். இதுல 2 பேர் தான் தமிழ் பேர். கபிலன், மணிமாறன், செல்வகுமார் 3, பாரதி 4, செந்தில் 5, சேதுபதி, பாவாடை 6 பேர் தான் தமிழ் பேர். இதுவே எல்லாம் தமிழ் பேர் வைக்கணும். ஓகேவா? வாங்க